கடந்த வாரம் அமெரிக்காவின் ஓர்லாண்டோ நகரில் ஒரு தமிழரின் சாதனை, தமிழர்கள் உருவாக்கிய ஒரு செயலியை டச்சுக்காரர்கள் வெளியிட்டது தொழில்நுட்ப உலகில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 40 வருடங்களுக்கு முன் சென்னை சைதாப்பேட்டையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது சொந்த முயற்சியில் உருவாக்கிய பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தின் CEO-வாக உயர்ந்து இளம் வயதில் பல சாதனைகளை படைத்து வருகிறார். பிரகாஷ் பழனியும் அவரது குழுவினரும் தற்போது மற்றும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளனர். இந்த தொழில்நுட்பத்தில் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்கும் தனி சிறப்பும் அமைந்துள்ளது. ஏனென்றால் இந்த பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தில் பணிபுரியும் பெரும்பாலானோர் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் என்பதுதான். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீனியர் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 month or 1 yearக்குள்ள இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க இப்போ ஜூனியர்ஸ் தான். அவங்க எல்லாமே ட்ரைனி தான். நாங்களும் தமிழ் பீப்புள் தான். ஆனால் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து யூஎஸ்ல லான்ச் ஆனதும் எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தனது நிறுவனத்தில் பணியாளர்களை சேர்ப்பதற்கு வைத்துள்ள அடிப்படை தகுதிகளில் ஒன்று அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவராக இருக்க வேண்டும் என்பதுதான். சாதாரண மாணவர்களை சாதனை மனிதர்களாக மாற்றும் இந்த நிறுவனத்தின் முயற்சிக்கு ஒரு ராயல் சல்யூட். வந்து கம்பெனி உள்ள வராங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஒரு பில்டிங் ஆக்சஸ், ஒரு பிரிண்டர் ஆக்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது we have a bigger challenge. 10 பேர் ஒரே நாளில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆக்சஸ் வந்து 15-20 days வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து கம்பெனி போறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க போன உடனே ஆக்சஸ் வந்து ரிவோக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் தான். அணுகல் வந்து அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் ஐடென்டிட்டி ப்ரொவிஷனிங்கும் டீ ப்ரொவிஷனிங்கும் வந்து சீம்லெஸ்ஸாக பண்ணுவோம். அமெரிக்காவின் ஓர்லாண்டோ நகரில் ஒரு தமிழரின் சாதனை பரபரப்பாக பேசப்பட்டது. தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கருத்தரங்கில் தமிழர்கள் உருவாக்கிய ஒரு செயலியை டச்சுக்காரர்கள் வெளியிட்டது தொழில்நுட்ப உலகில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 40 வருடங்களுக்கு முன் சென்னை சைதாப்பேட்டையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து L&T, முருகப்பா குரூப்ஸ், விப்ரோ மற்றும் CTS போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் முக்கிய செயல்பாடுகளில் பங்காற்றியவர்தான் பிரகாஷ் பழனி. தனது சொந்த முயற்சியில் உருவாக்கிய பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தின் CEO-வாக உயர்ந்து இளம் வயதில் பல சாதனைகளை படைத்து வருகிறார். பிரகாஷ் பழனியும் அவரது குழுவினரும் தற்போது மற்றும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளனர். ஏற்கனவே இந்த குழு 2018ஆம் ஆண்டு உருவாக்கிய சிம்போனி தொழில்நுட்பம் கிளவுட் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் ஏற்கனவே இருந்த சிக்கல்களை எளிமையாக்கி தொழில்நுட்ப உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த சிம்போனி தொழில்நுட்பம் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பட்வைசர், ஹைனகான் அண்ட் ஏர் நியூசிலாந்து போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்களில் கிளவுட் பிரிவில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் சிறிய தொழில் முனைவோர்கள் வரை சந்திக்கும் யூசர் ஐடென்டிட்டிஸ், கவர்னன்ஸ், அக்சஸ் ரைட்ஸ் அண்ட் பெர்மிஷன் சார்ந்த சிக்கல்களை எளிமையாக கையாளும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி அடுத்த ஒரு மைல்கல்லை BCS நிறுவனம் எட்டியுள்ளது. தமிழர்கள் உருவாக்கிய இந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு அணுகல் என்று தமிழில் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் 200 ஊழியர்கள் உள்ள சிறிய நிறுவனங்களும் குறைந்த செலவில் ஊழியர்களின் தரவுகளையும் அவர்களுக்கான உள் விவகார செயல்பாடுகளையும் எளிமையாக கண்காணிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் முடியும் என்று சொல்லப்படுகிறது. எம்ப்ளாயி வந்து கம்பெனி உள்ள வராங்க அப்படின்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ், எங்கள் கம்பெனிஸ்க்கே வந்து இது சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 12-13 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஒரு பில்டிங் ஆக்சஸ், ஒரு பிரிண்டர் ஆக்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது we have a bigger challenge. ஏன்னா ஒருத்தர் வந்து மேனுவலாக போய் பண்ணணும். ஸோ ஒரு 10 பேர் ஒரே நாளில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆக்சஸ் ரிக்வஸ்ட் வந்து இட் டேக்ஸ் டைம். ஒரு 15-20 minutes 20 days ஆகிடுது. அந்த 15-20 days வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து கம்பெனி விட்டு போகிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க போன உடனே ஆக்சஸை வந்து ரிவோக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் தான். அவங்க போனதுக்கப்புறமா நீங்கள் ஆக்சஸை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இட்ஸ் a bigger risk. எங்கள் கம்பெனிலே அந்த சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் இப்போது அணுகல் வந்து அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் ஐடென்டிட்டி ப்ரொவிஷனிங்கும் டீ ப்ரொவிஷனிங்கும் வந்து சீம்லெஸ்ஸாக பண்ணிடும். ஒருத்தர் ஜாயின் பண்ண அடுத்த 5-10 நிமிஷத்தில் யூ ஷுட் ஹேவ் all your access delivered to the employee as well as it gets decommissioned, the employee gets decommissioned from all the systems. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் தொடக்க விழா அமெரிக்காவின் ஆர்லாண்டோ நகரிலும் நமது சிங்கார சென்னை ITC சோலா ஹோட்டலிலும் நடைபெற்றது. அமெரிக்காவின் ஆர்லாண்டோ பகுதியில் நடைபெற்ற விழாவில் BCS நிறுவனத்தின் CEO பிரகாஷ் பழனியும் பிளாட் கியூப் சொல்யூஷன் நிறுவனத்தின் CEO சரவணன் அருணாச்சலமும் கலந்து கொண்டனர். அதேபோல் சென்னை ITC சோலா ஹோட்டலில் நடைபெற்ற விழாவில் BCS நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விஜய்குமார் பழனியும்
ஃபிளாட் கியூப் சொல்யூஷன் நிறுவனத்தின் CTO விக்னேஷ் கணேசனும் பங்கேற்றனர். அந்த தொழில்நுட்பத்தில் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்கும் தனிச்சிறப்பும் அமைந்துள்ளது. ஏனென்றால் இந்த பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தில் பணிபுரியும் பெரும்பாலானோர் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் என்பதுதான். ஹாய், திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் BCS. இங்கே நான் டெவலப்மெண்ட் லீடாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணுகல்ன்ற ஒரு ஆப்பை வந்து நாங்கள் யூஎஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது ரொம்ப பெருமையான விஷயம். எதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ தமிழராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இங்கே யூஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீனியர் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் பீப்புள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 month or 1 yearக்குள்ளே இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒரு ஜூனியர்ஸ் தான். அவங்க எல்லாமே ட்ரைனி தான் வந்திருக்காங்க. ஹாய், நான் பிரபாகரன். ஸோ இப்போ எங்களோட ப்ராடக்ட் வந்து யூஎஸில் வந்து லான்ச் ஆகுது. ஸோ எங்களால் இவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ண முடிஞ்சது எங்களுக்கு ஸோ ஹாப்பி. ஹாய், என்னோட நேம் அருணா. நான் இந்த மாதிரி அணுகலில் 6 month ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்களும் தமிழ் பீப்புள் தான். ஆனால் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து யூஎஸில் லான்ச் ஆனது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஹாய், ஐ எம் சிவா. எங்கள் அணுகல் ப்ராடக்ட் வந்து யூஎஸில் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி டு தட். ஹாய், ஐ எம் அபர்ணா. லாஸ்ட்டு few weeks 6 month வந்து நான் அணுகலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களோட ப்ராடக்ட் வந்து யூஎஸில் வந்து லான்ச் ஆக போகுது. தமிழில் பண்ண ப்ராஜெக்ட் யூஎஸில் லான்ச் ஆகுதுங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஹாய், ஐ எம் ஆகாஷ். நான் இந்த மாதிரி பேசிக் க்ளவுட் சொல்யூஷனில் ப்ரொஃபஸராக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணி 6 month தான் ஆகுது. நான் அணுகலில் வந்து ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து நம்ம யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஹாய், ஐ எம் ஜெயந்தன். நான் வந்து அணுகலில் லாஸ்ட் 6 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 1 year தான். ஏன்னா ஒரு தமிழன் கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது வந்து யூஎஸ் லான்ச் ஆனப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து BCSக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது. ஹாய், நான் பரத். நான் இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி ஒரு 6 months ஆகுது. இப்போ வந்து நான் ஃப்ரெஷராக தான் இருக்கேன். அண்ட் ஜாயின் பண்ண உடனே நான் ப்ராஜெக்டில் அணுகல்னு ப்ராஜெக்டில் போட்டாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணி 6 monthsக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிடுச்சு. ஹாய், ஐ எம் சண்முக பிரியா. நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 6 month ஆகுது. நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து யூஎஸில் லான்ச் ஆனது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஹாய், ஐ எம் கார்வின். அணுகல் டீமோட டெவலப்மெண்ட் லீடாக இருக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம டெவலப் பண்ணின ப்ராடக்ட்டை யூஎஸில் லான்ச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம ஃபர்தராக அணுகலை வச்சு மல்டிபிள் ஆப்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுறது, வித்தின் சம் கிளிக்ஸில் இன்டெகிரேட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் பிரகாஷ் பழனி தனது நிறுவனத்தில் பணியாளர்களை சேர்ப்பதற்கு வைத்துள்ள அடிப்படை தகுதிகளில் ஒன்று அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவராக இருக்க வேண்டும் என்பதுதான். சாதாரண மாணவர்களை சாதனை மனிதர்களாக மாற்றும் இந்த நிறுவனத்தின் முயற்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் ஒரு ராயல் சல்யூட்.